ரியலைஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னோட ஜாதகத்துலலாம் மாநிலாம் பிடிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு பாக்கியத்தில் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஜாதகம் கொடுக்குறாங்க. அதில் எங்கள் வீட்டில் யார் ஜாதகத்துலேயுமே மாந்தி வந்து பிடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாகவும் ஒவ்வொரு இடத்தோட ரீதியாகவும் மாந்தி எங்கே இருந்தால் என்ன பலன்னு பார்க்குறப்ப எங்களோட வீட்டில் ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கும்னு என்னால் கொஞ்சம் யூகிக்க முடிஞ்சிச்சு இதை வச்சு. அது போக ரொம்ப நிறையா பாட புத்தகத்தை தாண்டியும் நிறைய தகவல் வந்து இந்த பேரவை நான் தெரிஞ்சுக்கிறேன். அது கொஞ்சம் நிறையா கொஞ்சம் உள்வாங்கிறதுக்கு என் அளவுக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் திரும்ப திரும்ப படித்தா அது கொஞ்சம் நம்மளுக்கு மெமரி ஆகிடும்னு தெரியல. மாந்தினா ஒரு துணைக்கோடு மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் மாந்தியை பற்றி எதுவுமே தெரியாது. 9 கோள்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். மாந்தி இவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் ஐயா சொல்லி ஐயாவோட விளக்கத்தில் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. பேரவை மாந்தியை பற்றி இது மாதிரி ஒன்றுமே தெரியாது. அது இப்போ வந்து நிறைய விஷயங்கள் புரியுது. நம்ம ஐயா சொன்னதை வச்சு இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம சொன்னதை வச்சு போட்டு பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் புரியுற மாதிரி தெரியும். மாந்தினாலே என்னன்னே தெரியாது. அதை எப்படி பார்க்குறது என்ன ஜாதகத்திலே இருக்க மாட்டேங்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதையும் ஐயா சொல்லி கொடுக்குறாங்க. ஐயா ரொம்ப நன்றி.